ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி சாட்டர்டே காலையில் என்ன டிஃபன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, 2 காய்கறியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. சண்டே தானே மார்க்கெட் போக முடியும். அதனால் 2 பீட்ரூட்டு 2 டர்னிப்பு இருந்துச்சு. அதை கட் பண்ணி நம்ம சாப்பரில் போட்டு கட் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? சாப்பரில் போட்டு நல்லா இது பண்ணி நல்லா குட்டி குட்டியாக வந்துடுச்சு. நல்லா கட் பண்ணியாச்சு. அதோட வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், 2 பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு கடுகுளுந்த பருப்பு போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம சாப்பிடி இருக்கிறதையும் போட்டு நல்லா பிரட்டி நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பற்ற எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதுதான் சப்ஜி. அதுக்கு சப்ஜிக்கு என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாலி ரொட்டின்னு சொல்லுவாங்கப்பா டெல்லியில். இல்லை தாலி ரொட்டி அப்படின்னா என்னடா, நம்ம வந்துட்டு எப்போயுமே ஃபுல்கா ரொட்டி சும்மா நம்ம சப்பாத்தி தட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை என்னோடய ஆஃபீஸ் அசோசியேஷன் ஸ்போர்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த இதுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போயிருக்கும்போது அங்கே தட்டி போட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, தாலி ரொட்டிக்கே வேணாயா அப்படின்னு. தாலி ரொட்டி பண்ணுறீங்களா? ஆமாம் அப்படின்னாங்க. என்னடா தாலி ரொட்டின்னு அப்புறம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா இப்படி தான் சும்மா அதை வந்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நிறையா வாட்டி நல்லா பிசைகிறாங்கங்க மாவை, கோதுமை மாவை. நான் என்ன பண்ணேன், நம்ம வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் பாலை ஊற்றி அப்புறம் சுடுதண்ணி வார்ம் வாட்டர் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பிசைஞ்சு நல்ல புரோட்டாவுக்கு வைக்கிற மாதிரி பிசைஞ்சு வைக்கிறாங்கங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. உருளை மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம சுற்றி அப்படியே என்னது ஜாங்கிரி மாதிரி சுருட்டி எடுத்து நல்லா பிரட்டி லைட்டாக மாவை தொட்டு பிரட்டி தட்டுறாங்க. 3ஆவது தடவைக்கு நெய்யோ பட்டரோ லைட்டாக அந்த மாவில் தடவிட்டு நல்லா தேய்க்கிறாங்கங்க. தேய்ச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மண் குடுவை மாதிரி உள்ளதெல்லாம் உள்ளே வைக்கிறாங்க. நம்ம வந்துட்டு தோசை தவாவில் சப்பாத்தி தவாவில் போட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதில் என் பையன் வந்துட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் பாருங்க, சின்ன பையன். இதுதான் இன்றைக்கி சாப்பாடா அப்படின்ட்டு போனான். இதுதான் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சாப்பிட்டு ஃபுட்டு. இப்படி தான் சப்பாத்தி போட்டு விட்ருந்தோம். அந்த தாலி ரொட்டி ஓகேங்களா போட்டு பிள்ளைங்க வந்துட்டு சாப்பிட்டு அம்மா சப்பாத்தி ஸ்டைல்லே இருக்குது, பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதை பிச்சு எடுக்கும்போது அப்படின்றாங்க. அப்புறமா காய் வெந்துருச்சு. அப்படியே தேங்காயை போட்டுட்டு அப்படியே சப்ஜியை முடிச்சு விட்டாச்சு. அப்புறமா ரொட்டியை போட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். உங்களுக்கு இது போல் செஞ்சு சாரணும்னா வாங்க, செஞ்சு தரேன். ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.